செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே 14 வயது சிறுமி தன்னுடைய 2 நண்பர்களுடன் சொந்த ஊரான கீழக்கண்டை கிராமத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அவர்களை பின்தொடர்ந்து வந்த 2 மர்ம நபர்களால் தாக்கப்பட்டு அதன் பின்னர் அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கும் ஆளாகினார். பாதிக்கப்பட்ட சிறுமி அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மேல்மருவத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு இச்சம்பவத்தில் தொடர்புடைய இருவரில் முக்கிய குற்றவாளியான ஆவடி பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்கின்ற காக்கா பாலாஜி கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இச்சம்பவத்தில் தொடர்புடைய மற்றொரு குற்றவாளியான மாரிப்புதூர் பகுதியைச் சேர்ந்த தாமு என்கிற தாமோதர பெருமாள் இன்று கைது செய்யப்பட்டார். மேலும் கைது செய்யப்பட்ட பாலாஜி என்கின்ற காக்கா பாலாஜி மீது பல வழக்குகள் விசாரணையில் உள்ளன. குடுவாஞ்சேரி காவல் நிலையத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள நபராகவும் உள்ள இவர் கடந்த ஜனவரி 9ஆம் தேதி திருட்டு வழக்கில் குடுவாஞ்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தவர் என தெரிய வருகிறது. சம்பவம் குறித்து 3 காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு 24 மணி நேரத்தில் குற்றவாளிகளை கண்டறிந்து போலீசார் கைது செய்துள்ளனர். இருந்தாலும் இச்சம்பவம் கடந்த 2 நாட்களாக பெரும் பதட்டத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இந்த விவகாரத்தில் பொதுநல வழக்கு தொடர சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது.